சோலார் பவர் பிளான்ட் அசஸ்மெண்ட்டோட பார்ட் 2 வீடியோ. ஹாய் கிரியேட்டர்ஸ், இது உங்கள் எனர்ஜி டெக். 6th வாட்டர் அவைலபிலிட்டி. அதாவது நம்ம போடுற பவர் பிளான்ட் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எதுக்காகனா நம்ம பேனல்ல நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்காண்டி. எவ்வளோ தூசி இல்லாமல் பேனலில் க்ளீனாக வச்சுக்கிறோம், அந்த அளவுக்கு நமக்கு எஃபிஷியன்சி நல்லா தரும். 7th விண்டு ஸ்பீட் அண்ட் வெதர். அதாவது நம்ம சூஸ் பண்ண ஏரியாவில் எந்த அளவுக்கு காத்தோட வேகம் இருக்கு, வெதர்லாம் எந்த மாதிரி மாறுது, இதெல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். 8th பெர்மிஷன்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ். அதாவது நீங்க அந்த பவர் பிளான்ட் ஒரு கிராமத்து சைடு போடுறீங்கன்னா அங்க இருக்க லோக்கல் பஞ்சாயத்துல அப்ரூவல் வாங்கணும். சிட்டி சைடு போடுறீங்கன்னா அங்க இருக்க முனிசிபாலிட்டி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அந்த லேண்ட் விவசாய நிலமா இருந்தா அந்த நிலத்தை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், கமர்ஷியல் பர்பஸ்க்கு அந்த பயன்பாட்டுக்கு மாதிரி மாத்திட்டு தான் நம்ம சோலார் பவர் பிளான்ட் வைக்கணும். 9th லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் லீகல் கிளியரன்ஸ். அதாவது நம்ம வாங்கின லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டுக்கு ஓனர் ஒருத்தரா 2 பேரா இதெல்லாம் நம்ம பாத்துக்கணும். அந்த லேண்ட் மேல எதுவும் கேஸ் இருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அதோட சட்டப்பத்திரங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கா நம்ம பார்த்து. 10th கம்யூனிகேஷன் நெட்வொர்க். அதான் நீங்க பவர் பிளான்ட் போட்டுருவீங்க, போட்ட பின்னாடி இன்வெர்டர்ஸ், இந்த ஸ்கேடா இதுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த ஒய்ஃபை எல்லாம் கரெக்டா கிடைக்குதா, பக்கத்துல எதுவும் டவர் எல்லாம் இருக்கா, இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுருங்க.